everybody, this is Shweta. My name is Indar and welcome to our channel. It's time for next scene from movie Mukuti Amman. Let's watch it. அமிர்தாய் எல்லாமே கிடைச்சிருச்சு. ரொம்ப நன்றி அமிர்தாய். ஒரே விஷயத்துல மறந்துட்டேன். ஒண்ணே தாத்தா ஹோட்டல்ல இருக்கிறது மறந்துச்சு. போல வரல. எங்க இருக்கீங்க அம்மன்? அம்மன் எங்க இருக்கீங்க? சொல்லுங்க அம்மன். சோக வேண்டிட்டு வரீங்களா? சோக வேண்டிட்டா 11 வருஷம் ஆச்சு. எங்க அப்பா இந்த ட்ரெஸ்ல புடிக்கல போட சோக வர மாட்டேது. நான் என்ன பண்ண வரீங்க? ஐ காட் இட். என்னையா? எனக்கு தான் பொறுத்தோ இது எத்தனை கண்ணு. Wow! Oh my God! Thank you. நன்றி கடவுளே. சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப நம்புறியா? நம்புறேன். ஒண்ணே ஒரு மறந்துட்டேன் நைட். எங்க தாத்தா ஒரு ஹோட்டல் மூடி இருக்குல, அத மட்டும் கொஞ்சம் திறந்து கொடுத்துட்டீங்களா? அது மட்டும் போதுமா? எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு 2 கார் இருந்தது. நாளைக்கு ரெண்டு தங்கச்சி எல்லாம் நினைச்சா அவங்க எடுத்து போயிடுவாங்க. கடைசி தங்கச்சி கார் இல்லைன்னா அப்புறம் எப்படி? நாளைக்கு எனக்கு நினைச்சா நாங்களே இதுல போவோம். எங்களுக்கு இன்னும் 2 கார் மட்டும் கிடைச்சது நல்லா இருக்கும். அப்புறம் ஐயோ போயிட்டே இருக்குன்னு தெரிஞ்சா வீட்டுல இருந்து எழுதிட்டு வந்திருப்பேன். கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? நான் ப்ரிப்பேர் பண்றேன். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னேன். அடுத்த செகண்டே உனக்கு இவ்வளவு தேவைப்படுதுல? என் முன்னாடி வந்தீங்களா? நான் எதுக்கு வந்தேன்னு பாக்குறியா? எங்க பாக்கணும்? வானத்திலயா? பெரிய டிவி. இங்க தெரியுது கண்ணாடியில. இந்த பாரு, எத்தனை ஸ்டாப்ல திருப்பதி போற? அதான் எல்லாம் வந்து பாத்துட்டோம்ல. ஒழுங்கா பர்மிஷன் கொடு. அதுக்கு தான் வந்தான். என்ன பாக்க? என்ன மூஞ்சில சவந்துது? ஆளா அடிக்குது. என்ன பாக்க? நகையால வந்து பழைய குமார் பாப்பா. என்ன தைரியம்னா உங்க அம்மா திருப்பதி போகணும், அதனாலதான் இங்க வந்த நீ. அவரு சாமினா அப்புறம் நான் யாரு? இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டு, ஏன் கோவிலும் திருப்பதி மாதிரி பெருசாகும், அந்த சாமி மாதிரி உலகம் ஃபுல்லா நானும் ஃபேமஸ் ஆகணும். தினமும் 10 லட்சம் பேர் என்ன வந்து பார்க்கணும். இதெல்லாம் ஒரு ஆடி பெருக்குள்ள நடக்கணும். அது நீதான் பண்ணணும். நானே பண்ணோம். அதுவும் ஆடி பெருக்கு 48 நாள் தான் இருக்கு. நீங்க உங்களால எல்லாமே பண்ண முடியல. நீங்களே பண்ணிக்கோங்க. கூட்டம் வாழ வர போகுது, திருவிழா நடத்த போகுது, தேர் இழ போகுது. நீங்களே பண்ணிக்கோங்க. அடுத்தவங்களுக்கு பண்றதுனால நாங்க கடவுள். எங்களுக்கு நாங்களே செல்ஃபிஷா பண்ணிக்க கூடாது. அதான் இந்த ரூல்ஸ். நான் எது பண்ணணும்? நான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தையா? நாகர்கோயில்ல இருந்து 45 கிலோமீட்டர் தூரத்துல காட்டுக்குள்ள இருக்கிற இந்த கோயில தனி ஒரு ஆளானா வேர்ல்ட் ஃபேமஸ் ஆக்கணும். ஆமா திருப்பதி மாதிரி கோடுவட் திருப்பதி. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கூட இருப்பேன். சப்போஸ் இந்த ஆஃபர் எனக்கு பிடிக்கல, நான் வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டேனா? இல்ல பயமா இருக்கு. இங்க வாயே. Okay. தேவ ரகசியம் இது சொன்னே தலை வெடிச்சிருமா? ஓகே. ஒரு ஆசை நீங்க நிறைவேற்றுவீங்களா? நம்ம இங்க இருந்து பறந்து போலாமா? அப்படியே பறக்க வச்சு பறந்து கூட்டு போவோம் இந்த பூதெல்லாம். நீங்க என்ன வீடு வரைக்கும் பறந்து கூட்டு போறீங்களா? இதோ இப்படி வேணாம், நீங்க மேல இருக்க அப்படி கீழே விழுந்துருவல, இப்படி வச்சீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி குழியில நின்னுப்பேன். நாம பறந்து வீட்டுக்கு போலாமா? பறவை எங்கு இருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய். ஓகே. இப்போ எதுக்கு பஸ்ல கூட்டு வந்தீங்க? பறக்க வச்சு கொண்டு போறீங்க.
இந்த கோட்டுக்காக உங்களை மன்னிச்சு விடுறேன். நாட்டுல மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சாமி எங்க போறீங்க? கை கொடுங்க. சாமி எல்லாருக்கு டிக்கெட் கொடுப்பாங்க, நீங்க சாமிக்கு டிக்கெட் கொடுக்குறீங்க. ரெண்டு பாருங்க. அப்படி டவுட்டு சினிமால வர மாதிரி நீங்க யார் கணக்கு தெரியலையா? இப்ப மண்டையாட்டீங்களா? அது கூட நான் ஒண்டிதான் பார்த்தேனா? போய் இவங்க என்ன பைத்தியம் நினைச்சு வச்சுட்டு இருக்காங்களா? நான் இப்ப எப்படி மேட்ச் பண்ண பாக்குறீங்களா? இப்போ அதுக்கப்புறம் வந்து உட்காருங்க. எப்படி நான் பக்கத்துல ஆளு இந்த மாதிரி மேட்ச் நீங்க பவர் யூஸ் பண்ணி வாட்ச் பண்ண வர வச்சிட்டீங்க. ஆனா மாசம் மாசம் நாங்க எப்படி சம்பளம் கொடுக்கறது? வேணாம். ஓகே சுடிதார் ஸ்விம்மிங் பூல் தாத்தா ஸ்விம்மிங் பூல் நம்ம மக்களே வயசு மரியாதை நம்ம பேசு இங்கிலீஷ் பூல் தாத்தா இங்கிலீஷ் பூல் சோனி ஃப்ரிட்ஜ் மேஜிக் பெயிண்ட் உட்கார்வா டிவில காஞ்சனா படம் பார்த்தால நேத்து நான் நம்பல எல்லாமே வந்துச்சு நம்பினோன்னு எல்லாம் போயிடுச்சா சப்போஸ் நான் வராம இருந்தேன்னா எல்லாமே இருந்திருக்கும் சும்மா தானே சொல்றீங்க பொய் தானே சொல்றீங்க சத்தியமா இருந்திருக்கும் உங்க கோயில நான் திருப்பதி மாதிரி பேமஸ் ஆகிறேன் உடனே அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறேன் மக்களே எத்தனையோ கோயிலுக்கு
பார்த்திருப்பீர்கள், அங்கு சிலையை பார்த்திருப்பீர்கள். நேரடியாக சாமியை பார்த்திருக்கிறீர்களா? நான் பார்த்திருக்கிறேன். 4 நிமிஷம் வேண்டிக் கொண்டேன். வந்து மூட்டை மூட்டையாக வளர்களை கொடுத்தால் உங்கள் பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க. உங்களுக்கு கடவுளால் பிரச்சனையா? மூக்குத்தியம்மன் கோயிலுக்கு வாருங்கள். மழையினால் பிரச்சனையா? கோயிலுக்கு வாருங்கள். போலீசால் பிரச்சனையா? மூக்குத்தியம்மன் கோயிலுக்கு. போலீஸுக்கு பிரச்சனையா? நீங்களும் மூக்குத்தியம்மன் கோயிலுக்கு வாங்க. चर्च में बट कोई नहीं आया. கடவுள் தான் காப்பாற்றணும், கடவுள் தான் காப்பாற்றணும்ன்றாங்க. காப்பாத்துற கடவுள் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கு, ஒருத்தர் வரலையே. இதுக்கு வேற ஏதாவது பிளான் பண்ணணும். உன் பிளான நீயே வச்சுக்கோ. என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாரும் பக்தியில சாமி தப்ப வெளியில தெரிஞ்சு மாட்டிக்க கூடாதுன்ற பயம் தான் ஜாஸ்தி. பக்தி நம்பிக்கையில இருந்து பயமா மாறி ரொம்ப நாள் ஆச்சு. அங்க ஒரு வீட்டுல பேய் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கோவில்ல சாமி இருக்குன்னு சொல்றேன். ஒருத்தராச்சும் வந்தானா? சும்மா ஒரு நாள் வரலங்கிறதுக்கே இப்படி சொல்லாதீங்க. ஒவ்வொரு கோயிலையும் போய் பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்குன்ட்டு. இங்க கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களோட பக்தியோட குடும்பமா கோயில் போறவங்க தான் அதிகம். சரி, நீ மீடியால தானே இருக்க. மக்கள் எதுக்கு கோவிலுக்கு வராங்கன்னு போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நீங்க எதுக்கு கோயில் போவீங்க? சாமி கும்பிடுதா? வேற எதுக்கு போவாங்க? கோயிலுக்கு போனாதான் நல்ல பொண்ணுன்னு வீட்டுல நம்புறாங்க. ஜாலியா ராஜு விட்டுருக்கேன். சாமி கும்பிடுறது கோயில்ல வளைவுல சீப் அடிக்கலாம். ஏதாவது அதிசயம் நடந்தா போவேன். சாமி பாக்குறதுக்கு போவேன். எதுக்கு கோயில் போவீங்க? போக மாட்டீங்களா? இப்ப தெரியுதா எல்லாரும் எதுக்கு கோவிலுக்கு போறாங்கன்னு? பாதி பேர் பக்தினால வராங்க, மீதி பேர் பிரசாதத்துக்காக வராங்க. பசங்க பொண்ணுங்களுக்காக வராங்க, குழந்தைங்க யானைக்காக வருது. ஒரு அதிசயம் நடந்தா மொத்த ஊரும் அந்த கோயிலுக்கு வருது. எக்ஸாக்ட்லி, அந்த நம்பவே முடியாத அதிசயத்தை தான் இப்ப நம்ம கோவில நம்ம பண்ணலாம். ஆமா, நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க, பவர் யூஸ் பண்ண மாட்டீங்க, அப்புறம் எப்படி அதிசயம் நடக்கும்? கடவுள் ஏன் பவர் யூஸ் பண்ணணும்? எங்க பவர்னாலே சாமி சில கண்ணு திறந்தது, நந்தி வளர்ந்தது, வேப்பங்காய் இனிக்குது, பிள்ளையார் பால் பிடிக்குது. எல்லாம் நீங்க பண்ணதானே. அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். எனக்கு புரியல, என்ன பண்ணணும்? நாகர்கோயில் வெள்ளிமலை மூக்குத்தியம்மன் திருக்கோயிலில் இன்று காலை முதல் மாபெரும் அதிசயமாக இங்குள்ள புற்றிலிருந்து பால் குடம் குடமாக ஊற்றுவதை பார்க்கிறோம். நாகர்கோயில் பகுதியை பக்தர்கள் அலைமோதி செல்வதை பார்க்கிறோம். இந்த பகுதியில் மட்டுமல்லாது உலகம் முழுக்க பக்தர்கள் பரவசம் அடைந்துள்ளனர். ஐயா, இங்க வாங்க. எப்படி இந்த அதிசயம் நடந்தது? இது சாதாரண மண்ணிலிருந்து ஒரு புற்றுநோய் கிடையாது. சாட்சாத் அந்த பார்வதி தேவி திருஞான சம்பந்தருக்கு கொடுத்த பாலோட மறுவடிவம் தான் இதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. பால் குடிச்ச உடல்ல இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமாகுமா? எல்லா நோய்களும் குணமாகும். புற்றுல பால் வருதாம்ல, எல்லாரும் சேர்ந்து பாத்துட்டு வந்துருமா? கூட்டமா இருக்கும், பொறுமையா போலாம். இதெல்லாம் அதிசயம். 40 தான் வருமா? உடனே போய் பார்த்து வந்தோம். நான் நோன்பு கஞ்சியை குடிப்பேன், புனித அப்பத்தை புசிப்பேன், ஆனால் ஒருபோதும் ஆடி மாதம் ஊற்றும் கூடை குடிக்கவே மாட்டேன். கடவுள் இல்லைன்றான் பாரு, அவன் ஓகே. ஆனா ஒரு கடவுளை வசதி இன்னொரு கடவுளை திட்டான் பாரு, அவன் டேஞ்சர். अभी सब देर लगने लगे.
पूरा हाफ सेटअप हो गया। பூஜை நடக்குமான்னு பாத்தீங்க. ஆனா இப்ப பாத்தீங்களா முண்டி அடிச்சு கூட்டம் கூட்டமா ஆளுங்க வராங்க. ஆனா மோட்டரை வச்சு பால் கரெக்டா? அன்னைக்கு என்ன சொன்ன? நம்ப முடியாத ஏதாவது ஒரு அதிசயம் நடந்ததுன்னா கோயில் கூட்டம் வரும்னு சொன்னேன். இதை நம்ப முடியுதா? ஆனா கூட்டம் வந்துச்சுன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் கடவுள், இதுதான் பக்தி. பால் ரொம்ப வேஸ்ட் ஆகுது இல்ல? சார் பால் பிரசாதம் ஆகிட்ட எப்படி இருக்கு? இது நல்லாதான் இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங். இதுக்கப்புறம் இங்க ஆப்ஷனே கிடையாது. இதோட பெட்டரா பிரசாதம் வேணும்னா வெளியூர்ல இருந்து ஆளு கூட்டு வரணும். அது என்ன? இது பால் பொங்கல் என் தங்கச்சி பண்ணது. அது கூட ஏங்க இது எங்களுக்கு நாங்க வீட்டுல சாப்பிட பண்ணது. பரவாயில்ல கூட. சாப்பிட்டு நல்லா இல்லைன்னா சாப்பிட விட்டுறாதீங்க ப்ளீஸ். இதுவா? இது நாங்க வீட்டுல சாப்பிடறதுக்காக பண்ணது. பரவாயில்ல, இதே நல்லா இருக்கு. ஓ, இது தெய்வா பண்ணது. அவ இது மட்டும் இல்ல, எல்லாமே செமையா பண்ணுவா. இது அவகிட்ட சொல்லிருக்கியா? சொல்ற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. ஏன் நல்லா இருந்தா சொல்ல மாட்டியா? நல்லா இருந்தா நல்லா சாப்பிடுவேன், நல்லா இல்லைன்னா ஃபர்ஸ்ட் போய் சொல்லிடுவேன். நீ மட்டும் இல்ல, எந்த ஆம்பளையும் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க என்ன பண்ணாலும் குறை மட்டும் சொல்லுவீங்க. இது நல்லா இருக்குன்னு அவகிட்ட போய் சொல்லு. அப்புறம் போய் சொல்லிடுறேன். ஓ இல்ல, நான் இது வரைக்கும் இதெல்லாம் பண்ணது இல்ல, கொஞ்சம் கூச்சமா இருக்கு. ஓ ஓ கத்திரிக்காய் கிரீன் கலர்லயும் இருக்கு, ரெட் கலர்லயும் இருக்குல்ல. காஃபி வேணுமா? யூ கண்டினியூ. சொல்லு. பால் பொங்கல் சொன்னல. பால் பொங்கல் எனக்கு நல்லா இல்லையா? இது கொஞ்சம் வேணுமா? சக்கரை கம்மியா இருந்துச்சா? பிற காலையில இருந்து நோய் வெண்டக்காய் போட்டாங்க. இல்ல, பால் பொங்கல் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. இது மட்டும் இல்ல, நீ பண்ற இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி, குருமா எல்லாமே செமையா இருக்கு. ரொம்ப வருஷமா நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்க. அது எல்லாத்துக்குமே நன்றி, தேங்க்யூ. ஓ என்னாச்சு? இத்தனை வருஷமா நான் தான் பண்றேன், இப்போ வந்து சொல்றேன். அவளுக்கு ஏதாவது வேணும்னா கேட்க சொல்லு. வரும் வரும். சின்ன வயசுல இருந்து உனக்கு ஏதாவது ஆசை இருக்குல்ல, உனக்கு ஏதாவது வேணும்னு இருக்குல்ல, அதை கேளு. எதை கேளு? கமான் 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 கமான், பெருசா. ஒரு நாள் லீவ் வேணும், கிடைக்குமா? இல்ல, இத்தனை வருஷமா நான் தானே வேலை பாக்குறேன், ரொம்ப டயர்டா இருக்கு. உங்களுக்காச்சும் சண்டேலாம் லீவ் கிடைக்குது, எனக்கு அது கூட இல்ல. நீயே பாக்குறல்ல, டெய்லி நான் தைலம் தேய்ச்சிட்டு தான் தூங்குறேன். ஒரு நாளாச்சும் அந்த தைல வாசனை இல்லாம தூங்கணும். ஏய், நீ கேட்க சொன்னதான் கேட்டேன், தப்பா நினைச்சுக்காத. I actually got that feeling, यार. It's nice. मेरे को पूरा भी टेम्पल को टर्न करना है. Like, लेकिन I think that she is giving him a lesson indirectly. Lesson actually. Like, it's just not, you can, बोलते ना, the way you, it's not just कि तेरे को पैसे कमाने हैं. अभी एक छोटी सी थैंक यू ने कितना देखा ना. Can I just leave once? मतलब communication नहीं होगा तो फिर पता नहीं चलेगा ना, because even you get Sunday off, but I don't get. And अगर देखा जाए ना, स्टार्टिंग के 2-3 सीन she was the one who do it, because वो उसकी जो दूसरी सिस्टर है उसके लिए देखना कपड़े धो के रखना and all, तो she is the only one who is doing household thing. I guess because of the reason is she is not educated. That's why. Yeah, that's true. But she do the maximum work. Yeah, that's true. घर का काम करना, it's a very big deal, यार. It's like not a small thing. But nice, यार. मतलब ना बहुत अभी nice emotion भी आ रहा है, मजा भी आ रहा है. I had an emotion that time when she asked. Yeah, money. The God is giving. But the God, he is nice. She's looking so adorable. But I want to see, like, I'm more interested in this now movie. Yeah, actually. So let's wait for more. Meanwhile, take care. Bye bye.